கல்லூரியினுடைய ஒரு மாணவர், அவரு கூட பழகிருப்பீங்க, பேசிருப்பீங்க. லோயலா மாணவர்கள் போராட்டத்துல எல்லாம் அவருக்கு பங்கேற்றதா தகவல்லாம் வருது. தொடர்ச்சியா அவர் மீதான விமர்சனங்களும் வைக்கப்படுது. நீங்க அவரு கூட பழகிறீங்க, அவர் எப்படிப்பட்டால் இதற்கான தகுதியான ஆள் தான் அவரு அப்படிங்கிறத சொன்னீங்க. அதனால லோயலா மணின்றது அந்த பொறுப்புக்கும் அந்த வயசு ரெண்டாவது பொறுப்புக்கும் தகுதியாக தீப்பொறி ஆறுமுகமோ திமுக இப்ப இந்த சிவாஜி ராமகிருஷ்ணனா ஒருத்தர் இருக்கிறார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ அது போன்ற ஒரு பேச்சாளராக, ஒரு கொச்சை பேச்சாளராக அவர் வளர்ந்து வரவருக்கு ஒரு பாடநூல் கழகத்தின் தலைவராக போட்டு அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து, அதாவது ஐயா விஜயனுடைய ஆட்சி நிறைவரும் போது தமிழ்நாட்டினுடைய அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கணிப்பு என்ன? அந்த ஆட்சி முடியும் போது இந்த ஆட்சி ஏமாற்றமா அல்லது ஒண்ணு இல்லைங்க. சமீபமா அண்ணன் திரு லோயலா மணி அவர்களை இந்த பாடநூல் கழக தலைவர்களா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயா லோயலா மணி அவர்கள் நெடுங்காலமா ஐயா சீமான் அவர்கள் கூட எல்லாம் தொடர்பு இருந்தாங்க. இப்பதான் தாவே கால போய் இணைஞ்சு இந்த மாதிரி பதவி இருக்கிறாங்க என்றெல்லாம் பேச்சு அடிபடுது. இது தொடர்ச்சியான விமர்சனங்களை அவர் மேல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பார்வை ஒண்ணு இல்லைங்கய்யா, சமீபமா லோயலா மணி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லோயலா மணி அவர்கள் லோயலா காலேஜினுடைய ஒரு மாணவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒரு லோயலா கல்லூரியினுடைய ஒரு மாணவர், அவரு கூட பழகிருப்பீங்க, பேசிருப்பீங்க. லோயலா மாணவர்கள் போராட்டத்துல எல்லாம் அவருக்கு பங்கேற்றதா தகவல்லாம் வருது. தொடர்ச்சியா அவர் மீதான விமர்சனங்களும் வைக்கப்படுது. நீங்க அவரு கூட பழகிறீங்களா, அவர் எப்படிப்பட்டால் இதற்கான தகுதியான ஆள் தான் அவரு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பு. இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல இதற்கு முன்னாடி இருந்த திமுக திண்டுக்கல் ஐலேயோனி அவர்களை தலைவராக நியமிச்சிருந்தாங்க. அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு அறிவு உள்ளவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கட்சி சார்ந்து நம்ம பார்க்கல அப்படின்னா ஒரு நல்லது, ஒரு அறிவு ஆற்றல் மிக்க ஒரு தமிழர் அப்படின்றப்ப அவர் நியமிச்சாங்க. ஒரு பாடநூல் கழகம்ன்றது அதுல அந்த பாடநூல்களை சிலபஸ் வகுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு அறிவு சார்ந்த ஆட்கள், ஒரு வரலாற்று தெரிந்த ஆட்கள், இல்லை வரலாற்றை ஆய்வு செய்த அறிஞர்கள், இல்லை ஒரு முனைவர்கள், பிஹெச்டி பட்டம் பெறணும்னு முனைவரவங்களை போட்டால் இல்லை பெற்றவங்களை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். லோயலா மணி அவர்களுக்கு கல்வி தகுதி, அவர் பிஏ சோசியாலஜி படிச்சுட்டு இருந்தாரு 2014 வாக்கில். அது முடிச்சிருப்பாரு, இல்லை தாமதமாக கூட முடிச்சிருந்திருக்கலாம். அவருக்கு அதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணாருன்றது நமக்கு தெரியல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏதோ பண்ணார், பிஹெச்டி பிஜி கோர்ஸ் ஏதோ பண்ணாருன்ற மாதிரி போட்டுருந்தாங்க முகநூரில் பதிவாக. எனக்கு தெரியல. அவர் லோயலா கல்லூரியில் படித்தது பிஏ சோசியாலஜி மட்டும்தான். அப்படி படிக்கிறப்ப இந்த லோயலா கல்லூரி மாணவர் கூட்டத்தில் ஈடுபட்டதெல்லாம் உண்மை. ஆனால் அவருக்கான வயசுக்கும் அவருக்கான தகுதியும் இந்த பொறுப்புக்கு கிடையவே கிடையாது. கல்வித்துறை சார்ந்து அவங்க பிஎடோ எம்எடோ இல்லை பிஹெச்டியோ இல்லை ஒரு ஏற்கனவே ஒரு பள்ளியில் ஆசிரியரோ இல்லை கல்லூரி பேராசிரியராகவோ இருந்து இந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்குரியது. இவர் இப்போ தாவேக்கால ஒரு பேச்சாளராக பல மேடைகளில் போய் எப்படி தீப்பொறி ஆறுமுகமோ திமுக இப்ப இந்த சிவாஜி ராமகிருஷ்ணனா ஒருத்தர் இருக்கிறார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ அது போன்ற ஒரு பேச்சாளராக, ஒரு கொச்சை பேச்சாளராக அவர் வளர்ந்து வரவருக்கு ஒரு பாடநூல் கழகத்தின் தலைவராக போடுறது பெரிய பெரிய வரலாற்று பிழை. அது இப்போ பாமர மக்களுக்கு புரியுதோ இல்லையோ, எப்படி உங்களுக்கு தயாரிப்பாளர், பட தயாரிப்பாளரை டெல்லி பிரதிநிதியாக போடுறது, உங்களுக்கு இப்போ கட்சிக்கு முதலீடு பண்ணுற ஆதவர்ஜுனாவை நெருக்கமாக வச்சுக்கிறது, சினிமா ரசிகர்ல புஷி ஆனந்த் உங்களுக்கு உதவியாக இருந்ததுனால அவரை உங்க கூடவே வச்சுக்கிறதுன்னு இல்லை. ஆக்கப்பூர்வமான அறிவாளிகள், அறிவு ஜீவிகளை கூட வச்சுக்கிட்டு இவங்களையும் வச்சுக்கலாம், பக்கத்தில் வச்சுக்கலாம். இவங்களை வச்சுக்கிட்டு அறிவு ஜீவிகளை தள்ளி வைக்கிறது ரொம்ப தவறு. அதனால லோயலா மணின்றது அந்த பொறுப்புக்கும் அந்த வயசு ரெண்டாவது பொறுப்புக்கும் தகுதியற்றவர். அது ஊரறிய தெரிஞ்சது தான். அது இவங்க கட்சின்றனால இதை கொடுக்குறாங்க. கட்சின்றது கடந்து இவர் பண்ண சேவைன்னா அந்த வாய் சேவை, வாயை வச்சுக்கிட்டு எல்லா கட்சிக்காரங்களையும் திட்டுறது, அங்க போறது இங்க வர்றது, மேடையில அசிங்கமா பேசுறது. இப்ப சமீபத்துல சீமானனையும் கொச்சையா பேசுறதுக்காரு, எல்லா கட்சிக்காரங்களையும் உதயநிதி எல்லாரையும் பேசியிருக்கிறாரு. அப்படி ஒரு கொச்சையா பேசுற நபரை தூக்கி பாடநூல் கழக தலைவரா போடுறது ஒரு வரலாற்று பிழை. அவருக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லை, ஒரு கல்வி முனைவர் அந்த மாதிரி எந்த ஒரு தகுதியும் இல்லை. அதை இவங்க பழகினவங்க, விஜய்க்கு தெரிஞ்சவங்க, இல்லை விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்கன்ற மாதிரி ஆளுங்கள்லாம் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன சொல்றதுன்னே தெரியல. காட்டு தர்பாரா, இந்த தர்பார்ன்ற சமஸ்கிருத வார்த்தை இருந்துட்டு போகுது, காட்டு தர்பாரா இல்லை வேற ஏதாவது வேற மாதிரி எங்கேயா போய் முடிய போகுது.
திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா இருக்கணும் அப்படிங்கிற வகையில தான் ஐயா விஜய் அவர்களை பெரும்பாலான மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு நீங்க முதலமைச்சரா ஐயா விஜய் அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து, அதாவது ஐயா விஜய் அவர்களுடைய ஆட்சி நிறைவரும் போது தமிழ்நாட்டினுடைய அந்த மாற்றம் எப்படி இருக்கும், உங்களுடைய கணிப்பு என்ன? அந்த ஆட்சி முடியும் போது இந்த ஆட்சி ஏமாற்றமா அல்லது மாற்றமா? இது உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு மாற்றத்திற்கான வாக்கு. திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஒரு மாற்றத்துக்கு போட்டுட்டாங்க அப்படின்றது. இது மாற்றத்துக்கான வாக்குன்றது என்னால அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து விஜய்க்கான வாக்கு, அவர் மோகத்துக்கான வாக்கு, விஜய் பிடிச்சவங்க போடுற வாக்கு தான் அது. இந்த வாக்கு பெட்டியில கோளாறு அப்படிலாம் நான் பேச வரல. இந்த வாக்கு வந்து இவரை பிடிச்சி, இவர் சினிமாக்காரரு, இவர் கதாநாயகர், இவர் செய்வாருன்னு வந்து விழுந்த வாக்கு தான். மற்றபடி இது மாற்றத்துக்கான வாக்குலாம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. என் பெயர் கஜேந்திரன். நான் வந்து பென்னாகரம் தொகுதி வேட்பாளர், தவேகா வேட்பாளர். விசில் சின்னம் தளபதி அலை வீசுகிறது என்று என் பேர் கஜேந்திரன் என்று பேச தெரியாமல் இன்னொருத்தரிடம் கேட்டு பேசுறவருக்கு 81,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மாற்றத்துக்கான ஓட்டா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாரு வேட்பாளர், அவரோட தகுதி என்ன, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, படிக்கல, என்ன அனுபவம், அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அவர் நம்ம தொகுதிக்காரரா, வேற எந்த தொகுதியில வந்து நிக்கிறாரா, ஏன் வந்து இங்க நிக்கிறாரு, கட்சியை அவங்களை நிப்பாட்டுச்சு, எந்த சமூக பிரதிநிதித்துவமா இல்ல என்னன்றத ஒண்ணுமே திறனாய்வு பண்ணாம என் பேரு கஜேந்திரன் சொல்ல தெரியாதவருக்கு 81,000 பேர் ஓட்டு போட்டுக்கிறான் அப்படின்னா இது மாற்றத்துக்கான ஓட்டு இல்லை. அது நம்ம நீங்க அடுத்த முறை தவிர்த்துக்கங்க. இது விஜய்க்கான ஓட்டு, அவர் ரசிகருக்கான ரசிக மனப்பான்மைக்கான ஓட்டு, அவர் மூஞ்சிக்கு விழுந்த ஓட்டு, ஹீரோ வந்து காப்பாற்றுவார் நம்மள அப்படின்னு விழுந்த ஓட்டு. அதை ஏத்துக்கணும். மாற்றத்துக்கான ஓட்டு அப்படியே திமுக ஒழிச்சிட்டு நாங்க புரட்சி பண்ணிடுவோம், அந்த இதெல்லாம் கிடையாது. அடுத்தது நீங்க கேட்டது வந்து இந்த 5 ஆண்டு இந்த ஆட்சி தொடர்ந்தா அது மாற்றமா ஏமாற்றமா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த 2 மாசத்துல நம்ம கணிக்க முடியாது. இன்னும் மாற்றங்கள் இவங்களே வந்து இந்த அமைச்சரவை முழுமையா அமைக்கல அப்படின்றப்ப இந்த அல்லு சில்லு, அவர் சொன்ன அல்லு சில்லு, இந்த அடிப்படை அறிவு இல்லாதது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்ப கண்ணுக்கு தெரியுது. இதை மாற்றம் கொண்டு வந்து, இதுல பல மாற்றங்களை கொண்டு வந்து அவர் திரும்ப விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் அங்க போயிருக்கிறாங்க, அந்த நிறைய பேர் போயிருக்கிறாங்க அதிமுகல இருந்து, அவங்களே அமைச்சராக்குனா அது என்ன மாற்றம் வரும்? அப்ப ஏற்கனவே திருட்டுத்தனம், கொள்ளையடிச்சத்தனம், எம்ஜிஆர் காலத்துல கொள்ளையடிச்சதை வச்சு கல்லூரி நிறுவனங்கள், விராலிமலையில பல நிறுவனங்கள், பல சொத்துக்கள், அந்த நிறுவனங்கள்ல உள்ள ஊழியர்கள், அவங்களுக்கு வந்து மாசம் ஏதாவது துக்க நிகழ்வுகள்லாம் போய் 10,000 ரூபாய் கொடுக்கறது குடும்பங்களுக்கு, இந்த மாதிரி பல காரியங்களை முன்னெடுத்து விஜயபாஸ்கர் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல சொத்துக்கள் வருமானங்கள் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு எம்எல்ஏ சம்பளம் பிரச்சனையே கிடையாது. அதையும் மீறி அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ அந்த பதவியை ராஜினாமா பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு கட்சியில தேர்ந்தெடுத்துட்டாங்க, இப்போ அந்த பொறுப்பை ராஜினாமா பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இனி அதிமுகவுக்கு எதுவும் கிடையாது, இந்த கட்சி தான் அப்படி எல்லா மக்களும் இளைஞர்களும் வந்து திசை மாதிரி போயிட்டாங்க, நம்மளும் அந்த திசையை நோக்கி போனாதான் நம்மளால பிழைக்க முடியும் அப்படின்னு சொன்ன வந்தவங்களை வச்சுட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்ப இதே விராலிமலையில இந்த விஜயபாஸ்கரை நிப்பாட்டுனா அவர் திரும்ப அந்த கொள்ளை அடிக்க தானே செய்வார். அவர் வச்சிருக்க நிறுவனங்கள் என்ன, எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல கொள்ளடிச்சது, ஜெயலலிதா காலத்துல கொள்ளடிச்சது. அப்போ ஒரு வருமானம் ஈட்டுறதுக்காக முதலீடு பண்ணி, செங்கோட்டையனுக்கு வந்து அந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கு, எடப்பாடிக்கு செல்வாக்குன்னா என்ன செல்வாக்கு இருக்கு? என்ன செல்வாக்கு இருக்கு? எம்ஜிஆர் காலத்துல திருடினது, ஜேபிஆர் திருடினது, ஏசி சண்முகம், இந்த மாதிரி பல சொத்துக்களை பிரிச்சு விட்டு எம்ஜிஆர் திருடின காசை எல்லாருக்கும் திருடி கொடுத்து இப்படி வந்து சொத்து தானே, அது மக்கள் பணம் தானே. அப்ப அது போன்ற திருடர்களை நீங்க வாடகை எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்க உள்ள கொஞ்சம் திரும்ப நிப்பாட்டீங்கன்னா அது எப்படி மாற்றமா அமையும்? இல்ல உங்க ஆட்களும் ஒரு முதிர்ச்சி இல்லாம கோமாளிகளா இருக்கப்ப அவங்களையும் எப்படி வச்சுன்னா, அப்ப நீங்க பயிற்சி கொடுங்க. சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 நாள் பயிற்சின்னு வச்சிருந்தீங்க. எப்படி இப்ப யாரும் பேசாத கப் சோப், ராஜமோகன் மட்டும் பேசணும், வேற யாரும் பேசிடாத, தயவுசெய்து ஓலையிடாத, நம்ம காட்டிடாதன்ற மாதிரி வாயில விரல் வை, உதயநிதி என்ன பேசினாலும் வாயில விரல் வை, ராஜமோகன் மட்டும் தான் பதில் கொடுப்பாரு, இல்ல இன்னொரு 2 பேர் தான் நாங்க பேசணும், ஆதவர்த்தி நான் மட்டும் தான் பேசுவாருன்னு வேற யாரையும் பேச விடல. கேட்டா தளபதியோட கட்டைக்கண் பார்வைக்கு காத்திருக்கிறாங்களாம், அவரே பேச மாட்டேங்கிறாரு, எழுதி கொடுத்தாதான் பேசுறாரு. அதனால இது போன்ற பயிற்சிகள் வந்து பேச கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. வந்துட்டீங்க, விதி வழி எதுன்ற மாதிரி வந்துட்டீங்க, பேச கத்துக்கங்க. சட்டமன்றத்துல உதயநிதி உங்களை வச்சு செய்யறாருன்னா அப்பவே கவுண்டர் கொடுங்க. ஜெயலலிதா எந்திரிச்சு தப்பு நடிப்பாங்க, இங்க உட்கார்ந்துருக்கும் இவர் எதிர்கட்சி தலைவரா இல்ல அங்க சக்கர நாற்காலியில் வீட்டில் உட்கார்ந்துருப்பவர் எதிர்கட்சி தலைவரான்னு கேட்கும் ஜெயலலிதா அந்த அம்மா. இந்த இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு எங்கள் மீது வைக்கிறீர்கள், சென்ற ஆட்சியில் போக்குவரத்து துறையை பொன்முடி கையில் கொடுத்தது குரங்கு கையில் கொடுத்த பூமாலை போல அப்படின்னு பொன்முடி மூக்க பார்த்து சொல்லும் ஜெயலலிதா அம்மா மூஞ்ச பார்த்து. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? எரிய திமுக காரங்க கடந்து குதிப்பாங்க. கச்சத்தீவுன்னு பேசினாலே போதும், அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உங்க அப்பனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கும் அந்த அம்மா.
அப்ப திமுக உடனே வெளிநடப்பு பண்ணிடும். அதனால திமுக வெளிநடப்பு செய்வதற்கு, திமுக கேட்கிற கேள்விகளுக்கு மூன்றில் முகரில் அடித்தது போல பதில் சொல்வதற்கு வரலாற்றில் எவ்வளவோ சம்பவங்கள், தமிழர் துரோகம், அவங்க செஞ்ச துரோகம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப உங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லாம நீங்க முதலமைச்சராகவும் மந்திரிகளாகவும் ஆயிட்டீங்க. இப்ப ஏத்துங்கன்ற நான் ஏத்திட்டு திமுகவை அடிங்கன்றோம். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்க மேல அவதூறு பேசிட்டாங்கன்னு கைது பண்ணி ஜெயில போடுறதுல எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அவரை பார்க்க அவர் செஞ்ச ஊழல் வழக்குல தூக்கி உள்ள போடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் செஞ்ச ஊழல் வழக்குல தூக்கி உள்ள போடுங்க. திமுக அமைச்சர்கள் எல்லாரையும் போடுங்க. கரூர் அந்த செந்தில் பாலாஜி வந்து உங்களுக்கு எதிராக இருந்தான் அப்படின்றதுக்காக அவரை விரட்டி பிடிக்கிறதுக்கு அவர் செஞ்ச ஊழல் வழக்கை மேலும் கூர்மைப்படுத்தி பிடிச்சி உள்ள போடுங்க. உங்க அமைச்சர்கள் ஊழல் செய்யாம பாத்துக்கோங்க. அப்போ வந்து அது சிறப்பா இருக்கும். அதனால 2 மாசம் தான் ஆயிருக்கு. இது வந்து இந்த சாம்பிளிங் பீரியட் மாதிரி முதலமைச்சர் அப்படிதான் இருக்கிறான்றப்ப மற்றவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர் என்ன முடிவெடுத்து அவரு செங்கோலை கையில எடுக்கிறாரா இல்லை ஆதவர்ஜனை கையில கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறாருன்னா ஏமாற்றமா இருக்கும். செங்கோலை கையில எடுத்து தன் மூளைக்கு அவர் அறிவை ஏற்றி அந்த அறிவு ஞானமா மாறி எதோ நல்ல மாறுதோ மாறலையோ மாறுச்சுன்னா ஏதாவது நல்லது நடந்தா நடக்கலாம். இல்லைன்னா லோயலா மணி, பச்சையப்பா கிளி, ஸ்டெல்லா மேரிஸ் குயில் இப்படிதான் வந்து எல்லாரையும் போடணும். சரியா? லோயலான்ற பேருக்கு வந்து இன்னைக்கு எல்லா மத்தியிலையும் வந்து லோயலான்ற பேர் அடிப்படுது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து லோயலா, உதயநிதி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் லோயலா, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் லோயலா, இப்ப வந்து இவரு லோயலா மணி அவர்கள் லோயலா அப்படின்னு சொல்றாங்க. லோயலானா என்னன்னா அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. அது வந்து புனித இன்னாசியார்ன்றவர் சேச சபையை உருவாக்குன ஒரு புனிதர் கத்தோலிக்க கிறிஸ்துவர்ல. அவர் வந்து பிரான்ஸ்ல அவர் பிறந்த ஊர் பேரு லோயலா. கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க புனிதர்னு மத ரீதியா கும்பிடுறவங்க 2வதா இருந்தாலும் அவங்க நம்பிக்கையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க புரட்சி செய்யணும். தன் புலம்பெயர்ந்து ஒரு மிஷினரியா ஒரு விடை ஊழியர்களா போய் பிற நாட்டுக்கு போய் அகதியாக இருந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல பேருக்கு ஊழியம் செய்தவங்க அவங்க. அது போல புனித இன்னாசியார் பிரான்ஸ்ல இருந்து அந்த லோயலான்ற ஊர்ல பிறந்து அவர் சாமியாராகி குருவானாராகி அவர் அப்படியே வந்து பல நாடுகளுக்கு வந்து அவர் வந்து பல காரியங்கள் மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு, போராடி இருப்பார். அப்போ ஒரு போராளின்னு வச்சுப்போம். அப்ப லோயலால உருவான ஒரு போராளி இன்னாசியார் போல, செயின்ட் இக்னேசியஸ் போல பல போராளிகள் உருவாக வேண்டும் என்பதன நோக்கம் தான் லோயலான்ற பேரு. நீங்க கோமாளிகளை போயிட்டு அந்த லேவுல போய் ஒட்டிக்கிட்டு அவரு ஒரு ஆங்கிலத்தை தமிழே பேச தெரியாத முதலமைச்சர், தமிழே பேச தெரியாத எதிர்கட்சி தலைவர், அது எங்க லோயலாக்கு அது பெருமையா? லோயலா கல்லூரிக்கு அது பெருமையா? தமிழ் பேச தெரியாத முதலமைச்சரை தந்ததுக்கும் தமிழே பேச தெரியாத எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை தந்ததுக்கும் ஒண்ணுமே தெரியாம அடிப்படை அறிவே இல்லாம லோயலா மணின்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறதுக்கும் இது லோயலா கல்லூரிக்கு பெருமையா? ஏன் தமிழ் பேச தெரியாது? விஜய் அவர்களோட பேச்செல்லாம் எடுத்து பாருங்க பரப்புரைக்கு போனப்பெல்லாம். இதுதான் இண்டிகேஷன். 1969ல நண்பீஸ் நண்பா இதெல்லாம் இங்கிலீஷ் தமிழா? இவர் உதயநிதி பேசுறதெல்லாம் தமிழ்ல பேசுறாரு, இந்த டங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது லோயலாக்கு பெருமை கிடையாது. அப்ப இன்னாசியார் போல ஒரு போராளிகளாக இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா இது வரைக்கும் கண்ணில் படாத பார்வையில் படாத மக்கள் பிரச்சனைகளை கேட்டு அது வெளிப்படைஞ்சு மக்களுக்கு வந்து மக்களை பெருமளவு மக்கள் பயனடைகிற அளவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான அரசாங்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க லோயலைட், ஐ எம் ப்ரௌட் லோயலைட்னு நீங்க பெருமை பீத்திக்கலாம். இப்ப வந்து அதுக்கான அடிப்படை தகுதியே உங்களுக்கும் இல்லை, இவருக்கும் இல்லை. ஜெயசெடி பிரபாகர் என்னமோ இன்னைக்கு முத்தம்பர் நான் பைபிள் கொடுத்தேன், நான் திருத்தருவா போய் இறை ஊழியம் பண்ணனா ஏடிஎம்கேல இருந்தவன் எப்படி பண்ணலவனா இருப்ப? எப்படி பாருப்ப? ஜெயலலிதா இருக்கப்படி 1 ஆஃப் தி அடிமை தானப்பா. எடப்பாடிக்கு நீ 1 ஆஃப் தி அடிமை தானே, டயரை நக்குனவை தானே நீங்களாம் வரிசையா கொடுத்து எல்லாரும். நீங்க வந்துட்டு நான் ஆண்ட ஒரு பிள்ளை, நான் லோயலா கல்லூரி மாணவர்னு பீத்திக்கிட்டு இருக்கிற. அதனால மக்கள் காரியங்கள், மக்கள் ஊழியம், உங்களுக்கு இந்த இறை ஊழியம்ன்ற மாதிரி இந்த ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அரியதொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி சிறப்பா செய்யுங்க. முதல்ல உங்க கத்துக்கங்க, உங்க அறிவை வளர்த்துக்கங்க. இதை நான் குறையா சொல்றேன்னு நினைக்க, நான் அறிவு இல்லைன்னு சொல்லல, அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்க அதுக்கான ஆர்வத்தை வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். ஆர்வத்தை உண்டாக்குனாதான் நம்ம ஒரு முதலமைச்சர் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கணும், எல்லா காரியங்களையும் கேட்கணும், ஒருத்தரையும் நம்ம விடுபற்றக்கூடாது அப்படின்னு நினைச்சாதான் உங்களுக்கு எல்லாமே மண்டையில வந்து உள்ள உட்காரும். அப்ப அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு திட்டங்கள் வரும். அதிகாரிகளோட அரசு அலுவலர்களோட பேசுறப்ப புது புது காரியங்கள், ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கிரியேட்டிவ் இனோவேட்டிவ்னு. அப்ப இந்த போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம முழுமையா இருக்கும். அப்படி இல்லாம நீங்க இதே பிற்போக்குத்தனமா ஒரு முதிர்ச்சியற்ற ஆட்களை வந்து உங்க கூட இருக்கிறவங்களை, சினிமா மாயையில வந்தவங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அவங்களே நீங்க அமைச்சராகவே நீடிக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒன்றும் தெரியல, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காசு கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கி
அவங்கள திரும்ப நிறுத்தி ஜெயிக்க வச்சு உங்க ரசிகர்களை வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு பெரிய கேலி கூத்து தான் நடக்குமே ஒழிய இந்த ரீல்ஸு இந்த மீடியா மாஃபியான்றாங்களா ரூட் மாஃபியான்னு அதை வச்சு பிழைப்பு நடத்தலாம். ஒரு ஃப்ரூட்ஃபுல் கொலிஷன் வாங்க கெமிஸ்ட்ரியில வேதியியல் எல்லாம். இப்போ சாம்பாரும் தண்ணி இவ்வளோ கலந்தா சாம்பாரா இருக்குன்னா அது ஒரு ஃப்ரூட்ஃபுல் கொலிஷன் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஃபுல்னா என்ன, ஒரு ஆக்கப்பூர்வமான கலவை. இதையும் கலந்தா இது நல்லா அமையும், இதையும் கலந்தா ஒரு கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும், இதையும் கலந்தா பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னா, இதையும் கலந்தா அது கர்மமாயிரும் அப்படின்னா, அப்ப அந்த ஃப்ரூட்ஃபுல் கொலிஷன் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான இது திட்டங்கள் செயல்கள் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முதல்ல கிரியேட்டிவ் இனோவேட்டிவ் வாங்க ஆங்கிலத்துல, ஒரு கற்பனை திறன் இல்லைன்னா ஒரு புதுமையான சிந்தனைகள் இனோவேட்டிவ் இதெல்லாம் வரணும். சரியா? வேளாள படிச்சு பீத்திக்கிறீங்க, இந்த 4-5 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இல்லை தமிழ்ல அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கிரியேட்டிவ், இனோவேட்டிவ், கிரிட்டிக்கல், ரேடிக்கல். ராமசாமி அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு. கிரிட்டிக்கலா இருக்கணும், புதுரக்கமா யோசிக்கணும் அப்படின்னு. கிரிட்டிக்கல், ரேடிக்கல்னா பகுத்தறிவு, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கு. அவர் படத்தை வச்சாவோ இல்லை காமராஜர் படத்தை வச்சாவோ கிடையாது. நான் சொல்ற வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. கிரிட்டிக்கல், ரேடிக்கல், கிரியேட்டிவ், இனோவேட்டிவ். காலத்துல இங்கிலீஷ் திரும்ப படிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா உங்க கீர்த்தனா மேடத்துக்கு நல்லா தெரியுது இங்கிலீஷ், அவங்க கிட்ட கேட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லது ஒரு ஆட்சியை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க. எல்லாம் நல்லா அமைஞ்சா நல்லது. நன்றி. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு மட்டும் இல்லாம இந்த தாவேகாவினுடைய அரசுக்கும் அமைச்சர்களுக்குமே சேர்த்து விழிப்புணர்வு உண்டாக்குனதுக்கு மிக்க நன்றி.